எண்ணம் உண்டாகுது. இந்திய அளவில் பேசப்படுது. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நாடி ஜோதிடம் தெரிந்துக்கணும், ஆரூட காண்டத்தில் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்களை வந்து கேட்கும் பொழுது, நாங்கள் இந்த ஓலைச்சுவடிகளை எங்களுடைய நிறுவனத்திலிருந்து, எங்களுடைய ஆஃபீஸிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் பழக்கமில்லை. அப்படி படிக்கிறதும் சிறப்பை தருவதில்லை. இருந்தாலும் கூட சில பர்மிஷனோட போகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் ஏன் அதுக்கு இருக்கு. ஏதாவது காரணம் இருக்கா? அதில் அதில் ஓலைச்சுவடியில் நாங்கள் கேட்டுக்குவோம், இப்படி போகலாமா வேண்டாமா, அதுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு சொல்லி. இது வந்து மகரிஷிகளுடைய வாக்கியங்கள்ங்கிறதுனால, குருவினுடைய வாக்கியம்ங்கிறதுனால அந்த குருவுக்குரிய மரியாதை முக்கியம். அப்படிப்பட்ட மரியாதை இல்லாத இடத்திற்கு இவைகள் சென்றால் அது எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் சிறப்பு கிடையாது, படிச்சுக்கிறவங்களுக்கும் சிறப்பு கிடையாதுன்னு வச்சிங்களேன். அப்படி நாங்கள் கேட்கும் பொழுது போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் 2 மணி நேரம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஓலையில் என்ன வந்ததுன்னா, இந்த டேர்மோட இந்த பீரியடோட உங்களுடைய இது முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இது சம்மந்தமாக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பதவிக்காலம் முடிந்து விட்டது, உங்களுடைய விருப்பத்திற்காக வேண்டுமானால் நீங்கள் முயற்சி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓலையில் வந்துடுது. இது ஒரு சம்பவம். அப்புறம் அமித்ஷா அவர்களுடைய பையன் அதற்கு முன்னாடியே எங்களுடைய தொடர்பில் இருந்தவங்க. அமித்ஷா போன எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளவங்க, முன்ன நடக்கும் பொழுது அவங்களுடைய ரேகையை வந்து இமெயில் மூலமாக அனுப்பி படித்து சொல்லுவதற்கு இந்த மாதிரி பர்மிஷனோட நானும் என்னுடைய டிரான்ஸ்லேட்டரையும் அழைச்சிக்கிட்டு அவங்க வரவழைச்சிருந்தாங்க. கௌரவமாக நடத்தி அவங்க வீட்டில் படித்தோம், அந்த எம்பி குவார்ட்டர்ஸில். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த முறை வரப்போகிற எலெக்ஷன்லேயும் நீங்கள் தான், அந்த பிஜேபி தான் வரப்போகுது, அந்த எலெக்ஷனில் உங்களுக்கு மிகப்பெரிய நிலை வரப்போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்ட ஒரு மிகவும் சந்தோஷம் அடைஞ்சார். இதே இல்லாமல் வந்து சஞ்சய் தத் அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க அதாவது ஹெச்ஜி ராமுலு அப்படின்னு சொல்லி எக்ஸ்எம்பி ஒருத்தவங்க. அவங்க தான் இந்த நாடி ஜோதிடத்தை 1983 அவங்க வந்து பார்த்து ஏற்றுக்கொண்டு அவங்க மூலமாக மொத்தமாக, அதாவது அவங்க மூலமாக பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் இங்கே வந்து நாடி ஜோதிடம் பார்த்துருக்குறாங்க, நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லதாக நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் இந்த சஞ்சய் தத் அவர்கள். அவர் இந்த முக்கியமான சங்கடமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தால் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடலாம். அதாவது இது எந்த சூழ்நிலையில்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது, சட்ட சிக்கல் வரப்போகுது, அந்த சட்ட சிக்கல் மூலமாக நீங்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்த போகிறீர்கள், அந்த தனிமைப்படுத்த போகக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நாள் கேப்பில் அவர் இங்கே வந்தார், திரு சஞ்சய் தத் அவர்கள். அவங்க வந்து பரிகாரங்களை 3 கோயில்களுக்கு அந்த பரிகாரங்கள் இருந்தது. 2 கோயில்களை செஞ்சு முடித்தோம். 3வது கோயிலுக்கு போகும்பொழுது நடை சாத்தப்பட்டு விட்டது, அதாவது திருக்கடையூருக்கு செல்லும் பொழுது. ஆக அப்பயே எங்களுக்கு தகவல் வந்துடுச்சு, இந்த மாதிரி பர்மிஷன் இல்லை அப்படின்னு தெளிவாகிடுது. சரின்னு சொல்லி அடுத்த முறை வந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வேகமாக அவர் சென்னை போய் அடுத்த நாள் அவருக்கு அந்த சட்ட சம்பந்தமான விஷயங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக போகிறதுக்கு போய் இறங்கும் பொழுது அங்கே அவருக்கு கைது நடவடிக்கை நடந்து அதற்கு பிறகு நிறைய துன்பங்களை அனுபவித்தார்னு வச்சுங்களேன். இதில் நன்மையும் சொல்லப்படுது, தீமையும் சுட்டி காட்டப்படுது. அது அவங்களுடைய வினை பயனை பொறுத்து அதிலிருந்து விடுபடுவதற்கும் அதில் சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. இது எல்லாவற்றிற்கும் குரு அருளும் திருவருளும் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ இதை கடந்து கூட இப்படியான ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க, அதுக்கான ஒரு பலன் கிடைச்சது, எங்களுக்கும் அதுல ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது பலன் சொன்னது உண்டா? பங்காரப்பாவை சொல்லலாம். சாதாரண எம்எல்ஏயாக வந்தார். சாதாரண எம்எல்ஏயாக இருக்கும்போது இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்து முதல்வர் பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு வந்தது. அவங்க ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு.
ஏளனமாக சிரித்தாங்க. 6 மாதத்திற்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு 2 வருடம் உங்களுக்கு அந்த பதவி நீடிக்கும்னு வந்திருந்தது. முதல்வர் பதவி கிடைத்து விட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைய 21வது ஆண்டு வருடம் நடந்த எலெக்ஷன் மிக முக்கியமானவங்க, வெளியில் சொல்ல முடியாத ஒரு நபர் வந்து அனுப்பப்பட்டு தேர்தல் சம்பந்தமான முடிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பப்படும் பொழுது சூரியன் தான் உதிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஓலையில் வந்திருந்தது. அதை படித்து இதை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யூடியூப்லேயும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். அதோட 2016 அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அம்மா அவர்களுடைய எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவங்க தான் வருவாங்க, ஜெயா அப்படிங்கக்கூடிய பேருடையவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நாடியில் வாசிக்கப்பட்டு யாருக்குமே அதில் நம்பிக்கை இல்லாமல் ரிசல்ட்டை பார்த்தா அவங்க தான் திரும்பியும் வந்தாங்க. இப்படி ஏவிளம்பி வருஷம், அதாவது 2-3 வருடத்திற்கு முன்பாக 7 பேருடைய ப்ரிடிக்ஷன் என்னால் வாசிக்கப்பட்டது. அதில் வந்து திரு ரஜினிகாந்த் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாடி ஜோதிடம் பார்த்ததில் அது முக்கியமானவங்க வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த சாட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவைகளெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்களுக்கான அந்த நாடி ஜோதிடம் அவங்க விரும்பி கேட்டதா, இல்லை நீங்களே பார்த்த பலனா? இல்லை முக்கியமானவங்க வந்து அவங்க சார்ந்த நபர்கள் வந்து கேட்டாங்க.